நடிகர் ஜீவா மற்றும் அர்ஜுன் நடிக்கக்கூடிய அகத்தியா என்ற திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நடிகர் ஜீவா மற்றும் அர்ஜுனை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். பிளாக் திரைப்படத்திற்கு பிறகு நடிகர் ஜீவாவிற்கு புதிய திரைப்படமாக இந்த அகத்தியா என்ற திரைப்படம் வரவிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜீவா அவர்கள் தற்பொழுது கதைகளை தேர்ந்தெடுத்து நடிப்பதாக தெரிகின்றது. அந்த வரிசையில் இந்த அகத்தியாவும் இடம்பெறும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதற்கு முன்பு நடிகர் ஜீவா நடித்த பிளாக் சூப்பர் டூப்பர் ஹிட்டானது என்பது நாம் அறிந்த ஒரு விடயம். அதேபோன்று இந்த அகத்தியா திரைப்படமும் ஒரு கோஸ்டை மையமாக கொண்டுதான் எடுக்கப்பட்டிருக்கும் என்று நம்மால் கணிக்க முடிகின்றது. அப்படி இல்லை என்றால் அவர்கள் மீண்டும் அந்த பழைய காலத்திற்கு செல்லக்கூடிய ஒரு விடயத்தில் ஈடுபடுவார்கள். இது இரண்டையும் வைத்து கணித்து பார்த்தால் இந்த திரைப்படத்தின் ட்ரீசர் என்னவென்று நமக்கு தெரிந்துவிடும். நிச்சயமாக இந்த திரைப்படத்திலும் ஏதோ ஒரு புதுமை இருக்கத்தான் போகின்றது. ஜீவா அவர்கள் இப்பொழுதெல்லாம் படங்களை தேர்ந்தெடுத்து கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பித்திருக்கின்றார். அவர்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு எதிர்காலம் இருக்கின்றது என்பதுதான் இதன் மூலமாக நாம் தெரிவித்து கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கிய விடயமாக இருக்கின்றது. ட்ரீசரை பொறுத்தவரை இந்த அகத்தியா திரைப்படத்தில் ஒரு பழங்கால அரண்மனையில் உள்ளே செல்லும் ஒரு கூட்டம், அதாவது நம்ம ஜீவா மற்றும் அவருடைய டீம் அந்த அரண்மனைக்குள் செல்கின்றது. அதற்கு பிறகு ஏற்படும் ஒவ்வொரு விளைவும் தான் திரைப்படமாக எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நம்மால் கூற முடியும். இந்த அகத்தியா திரைப்படத்தில் நடிகர் ஜீவா அவர்களுடன் இணைந்து நடிகை ராசி கண்ணா, நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன், நகைச்சுவை கிங் யோகி பாபு, அப்புறம் நகைச்சுவைக்கு இப்போது பெயர் போய் கொண்டு இருக்கக்கூடிய ரேடின் கிங்ஸ்லி, ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாலும் மிக சிறப்பாக நடிக்கக்கூடிய ராதா ரவி அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார். எட்வர்ட் நடித்திருக்கின்றார். இவர்கள் அனைவரும் இந்த திரைப்படத்தில் நடித்து இந்த திரைப்படத்தை சிறப்புற செய்திருக்கின்றார்கள் என்று கூறினால் அந்த வார்த்தை தகும். புரொடக்ஷன் வெல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷனல் லிமிடெட், வாம் இந்தியா. ப்ரொடியூசர் இசாரி கே கணேஷ், அனீஸ் அர்ஜுன், பிரிட்டன் டைரக்ட் பா விஜய், மியூசிக் யுவன் சங்கர் ராஜா இதோட மியூசிக் போட்டிருக்காரு, செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக. டிஓபி குமார், எடிட்டர் சான் லோகேஷ், ஆர்ட் டைரக்டர் சண்முகம், ஜியோகிராஃபி கலைமாமணி ஸ்ரீதர் அவர்கள். இன்னமும் பல்வேறு டெக்னீசியன்கள் இணைந்து பல்வேறு நபர்களின் உழைப்பில் இந்த திரைப்படம் உருவாகி கொண்டிருக்கின்றது என்று கூறினால் அந்த வார்த்தை தகும். பார்க்கலாம், ஜீவா அவர்களுக்கு இந்த அகத்தியா திரைப்படம் மீண்டும் தமிழ் சினிமாவில் எந்த அளவிற்கு மிகப்பெரிய மார்க்கெட்டை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கின்றது என்று. இந்த திரைப்படத்தில் காமெடிக்கு பஞ்சம் இருக்காது. காரணம், யோகி பாபுவும் கிங்ஸ்லியும் நன்றாகவே காமெடி கேரக்டரை எடுத்து நடிப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். எனவே குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த அகத்தியா திரைப்படம் இருக்கும். இதற்கு முன்பு இதே கான்செப்டில் பல திரைப்படங்கள் வந்திருந்தாலும் இந்த திரைப்படத்தில் என்ன புதுமை இருக்கிறது என்று திரைப்படம் வந்த பிறகுதான் நம்மால் கூற முடியும். பார்க்கலாம், இந்த திரைப்படம் திரைக்கு மிக விரைவில் வருவதற்கு முதலில் வாழ்த்துக்களை கூறி வெற்றியடையவும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். மேலும் இதை போன்று காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக காண்பதற்கு நம்ம தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.